எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் பாலிடிக்ஸ் எல்டிஆர் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறேன். யாரும் பேசாததை பேசுவோம் அப்படிங்கிற தலைப்பில் நான் டெய்லி ஒரு வீடியோ ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அஃப்கோர்ஸ் ரொம்ப முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு எலக்ட்ரிக் சிச்சுவேஷன் இருக்குது. அதாவது தேர்தல் முடிஞ்சு ஒரு முதலமைச்சராக விஜய் பதவியேற்க போகும்போது அதில் வந்திருக்கிற சிக்கல், இதோட விளைவு என்னாகும், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். அது இல்லாமல் இந்த விஜய்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கலின் பின்னணியில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். இதில் தேவையில்லாமல் யாரெல்லாம் வம்புல மாட்டிக்கிறாங்க அதை பற்றி நம்ம பேசிடலாம். இப்போ நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயோட கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஃப்ளோரில் அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு குறைஞ்சது 117 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. எப்பவுமே 118 வேணும். அதாவது 234 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் இருந்தாங்கன்னா 118 உறுப்பினர்கள் ஆதரவளித்தால்தான் ஒருவர் முதலமைச்சராக ஆக முடியும். ஆனால் இந்த முறை என்னன்னா, விஜய் 2 தொகுதியில் போட்டிட்டு இருக்கும்போது 234 எம்எல்ஏக்களுக்கு பதிலாக சட்டமன்றத்தில் 233 பேர் தான் இருப்பாங்க. அந்த 233ல் பாதிக்கு மேல ஒன்று இருக்கணும் அப்படின்னா 117 உறுப்பினர்கள் போதும். ஸோ 117 உறுப்பினர்கள் இப்போ ஆதரவு அளிச்சாங்கன்னா விஜய் முதலமைச்சர் ஆயிடலாம். ஆனால் ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் 234 அப்படிங்கிறதுனால 118 பேரோட ஆதரவு கடிதங்கள் வேண்டும் அப்படின்ட்டு கவர்னர் சொல்லிட்டு இருக்காரு. இதில் கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு தனிப்பெரும் கட்சி அப்படி இருந்தாவே ஆட்சி அமைக்கிறதுக்கு கவர்னர் பார்த்து அனுமதிக்கலாம், அதுக்கு அவருக்கு முழு உரிமை இருக்குது. ஆனால் சில நேரங்களில் இதில் சில சிக்கல்கள் வருது அப்படின்ட்டு தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் சொல்கிறாரு. இது ஏற்கனவே நடந்திருக்குது, ஒரு சில முறைகளில் நடந்திருக்கு. ஸோ 118 பேரோட கையெழுத்து அடங்கிய அந்த பேப்பர் லெட்டர்ஸ் கொடுத்தாதான் நான் உங்களையே ஆட்சி அமைக்க கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் பாலிடிக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, கவர்னரோட இண்டிவிஜுவாலிட்டி, அவரோட தன்மை அப்படி இருக்குது. அதை தவிர வேற எதுவும் கிடையாது. இதில் மத்திய அரசு தலையிட்டு உடனே விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி ஆளுநரை வற்புறுத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கட்டாய தேவையா இருக்கு. ஏன்னா கவர்னர் தொடர்ந்து இப்படி காலதாமதப்படுத்திட்டு வர்றது மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு தேவையில்லாமல் ஒரு அவப்பெயரையும் கெட்ட பெயரையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆனால் அவங்க வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாட்டை பெரிய அளவில் அவங்க கண்டுக்கல அப்படிங்கிறத உண்மை. அவங்க இதில் எல்லாம் தலையிட்டு இந்த மாதிரி சில்லித்தனமாவில் இது மாதிரி நடந்துக்கிற கட்சியும் கிடையாது. அப்படிங்கும்போது இதை தாண்டி விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்காமல் இருந்தார்னா பாஜகவுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. ஒரு சிலர் என்னங்கிறாங்க, விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்காமல் விட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்துடும், மத்திய அரசு தமிழ்நாட்டை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே ஒரு கற்பனையான வாதம். இதுல பாஜகவுக்கும் மத்திய அரசுக்கும் பெரிய இழப்பு இருக்கக்கூடிய நன்மை எதுவும் கிடையாது. ஒருவேளை விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்பதில் சிக்கல் ஏற்பட்டு தமிழ்நாடு சட்டமன்றம் சஸ்பெண்டட் அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போனால் கூட அடுத்த 6 மாசம் போய் எலெக்ஷன் வச்சு அதுல விஜய் போட்டிட்டாருன்னா இப்ப இருக்கிறத விட அதிக சீட்ல ஜெயிப்பார் அப்படிங்கிறது ஏகோபித்த கருத்தா இருக்குது. இதை தாண்டி அந்த 6 மாசத்துல விஜய் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி இது அப்படின்னு சொல்லிட்டு பெருமளவில் அவரோட கட்சி தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில ஒரு இமோஷனலான அட்டாச்மெண்ட் ட்ரை பண்ணுவாரு. அது அவருக்கு பெரிய சக்சஸையும் கொடுக்கும். அப்படிங்கும்போது மத்திய அரசுக்கு உண்மையில் இதனால எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறது அதுதான் அது பின்னணி. ஸோ மத்திய அரசு இதில் தலையிட்டு விஜய் பதவியேற்க விடாமல் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள், அதுக்கான அடிப்படை தேவைகள் எதுவும் கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்பதில் காலதாமதம் ஏற்பட்டுட்டே இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 16வது சட்டமன்றம் இன்னும் உயிரோட தான் இருக்குது. 2021 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி தான் முதல் மீட்டிங் நடந்துச்சு. அப்படிங்கும்போது 10ஆம் தேதி வரைக்கும் அந்த சட்டமன்றத்துக்கு உயிர் இருக்குது. அதை தாண்டி அதுக்கு அடுத்த நாளுமே ஒரு சிக்கலான நிலை நீடிச்சால் கூட கவுண்டிங் முடிஞ்சு இந்திய தேர்தல் ஆணையம் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கெசட்டில் அதை அறிவிச்சிட்டாவே புது சட்டமன்றத்துக்கும் உயிர் வந்துடுது. அப்படி இருக்கும்போது முதலமைச்சராக விஜய் பதவி ஏற்பதில் 10ஆம் தேதி வரைக்கும் சிக்கல் வந்தால் அதுக்கடுத்து 11ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதியாக கூட இருக்கலாம். ஏன்னா 2021 எந்த நாள் முதல் மீட்டிங் நடந்ததுங்கிறது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி வரைக்கும் விஜய்க்கு இந்த சிக்கல் நீடிச்சால் கூட அதற்கு அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக புது சட்டமன்றத்துக்கு உயிர் வந்துடும். ஸோ சட்டமன்றம் இருக்கும், ஆனால் முதலமைச்சர் அவரோட சகாக்கள் அதாவது மற்ற அமைச்சர்கள் இருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு சஸ்பெண்டட் அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகும். இந்த சஸ்பெண்டட் அனிமேஷன் அப்படின்னு என்னன்னா, இது அரசியல் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு 2 சொற்கள் தான் அவை. இதை பற்றின புரிதலை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன எளிமையான ஒரு டீட்டெயில் கொடுக்க போகிறேன் பாருங்க. ஒரு சிலருக்கு உடம்புக்குள்ள
ஒரு ஏதோ ஒரு கிருமி உள்ள வந்துடும். அந்த நேரத்துல அந்த உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருந்ததுன்னா அந்த கிருமியினால அங்க செயல்பட முடியாத நிலை வரும். அப்படி வரும்போது அந்த கிருமி வந்து தன்னை மியூட் பண்ணிக்கும். மியூட்டாவே இருந்து அந்த உடம்பு எப்போ வீக் ஆகுதோ அன்னைக்கு அந்த கிருமி டெவலப் ஆகி உடம்புல பிரச்சனைகள் கொண்டு வரும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில கிருமிகள் எல்லாமே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு கூட மியூட் பண்ணி அமைதியாக இருந்துட்டு அதுக்கு எப்போ ஒரு சூழ்நிலை வருதோ அந்த நேரத்தில் அது எழுச்சியாக வரும் அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி தான் சஸ்பெண்டட் அனிமேஷனுங்கிறது சட்டமன்றத்தை பொறுத்தளவில் சட்டமன்றம் இருக்கும், ஆனால் அது தூங்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அது வந்து மேக்சிமம் 6 மாதத்து வரைக்கும் இருக்கலாம். அந்த 6 மாதத்துக்குள்ள யாராவது ஒருவர் என்னால் அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இப்போ இருக்கிற ஆளுநர் எதிர்பார்க்கிறது போலவே 118 எம்எல்ஏக்களோட கடிதத்தை கொண்டு போனால் மீண்டும் புதிய அரசை அமைப்பதற்கான அழைப்பை ஆளுநர் விடுப்பார் அப்படிங்கிறது தான் சட்டம். இதில் இந்த சஸ்பெண்டட் அனிமேஷன்ங்கிறது 6 மாதம்னா அந்த 6 மாத காலகட்டம் வரைக்கும் அல்லது புதிய அமைச்சரவை பதவியேற்கும் வரைக்கும் தமிழ்நாட்டோட ஆட்சி வந்து குடியரசுத் தலைவர் கண்ட்ரோலில் போயிடும். ஆளுநர் இங்கே இருந்துட்டு அவருக்கு இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அல்லது ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட ஆலோசகர்களாக நியமித்து அவரே ஆட்சியை தொடர முடியும். ஆனால் அப்படி அவர் ஆட்சியை தொடர வேண்டும் என்ற தேவை அவருக்கும் இல்லை, மத்திய அரசுக்கும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் நிலை. 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி வரைக்கும் 16வது அசெம்பிளி இருக்கும். அதுக்கு பின்னாடியும் அமைச்சரவை முதலமைச்சர்லாம் பதவியேற்கல அப்படின்னா குடியரசுத் தலைவரோட கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு வந்துடும். அது வந்து மேக்சிமம் பீரியட் 6 மாதம். அந்த 6 மாதம் முடிஞ்சு அதுக்கு பின்னாடி எக்ஸ்டெண்ட் ஆகணும்னா நாட்டில் ஏதாவது எமர்ஜென்சி இருக்கும் அல்லது ஏதாவது வார் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அதை தாண்டியும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். இல்லைன்னா மேக்ஸிமம் 6 மாதம் தான். அந்த 6 மாதத்துக்குள்ள யாரோ ஒருத்தர் என்னால் அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும்னு சொல்லிட்டு 118 எம்எல்ஏக்களோட லெட்டர் கொடுத்தா அவர் வந்து முதலமைச்சராக பதவியேற்று அவரோட தன் சகாக்களை அதாவது சக அமைச்சர்களை பதவியேற்கிறதுக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார். அந்த அமைச்சர்கள் பதவியேற்றுக்குவாங்க. இப்போ விஜய்க்கு நேர்ந்த நிலை என்னன்னா இந்த நேரத்தில் தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கார் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். இந்த ஃபேக்டை கூட ஆளுநர் ஏற்றுட்டு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுக்கான ஏற்பாட்டை பண்ணலாம். அது எல்லாமே ஆளுநரோட தனிப்பட்ட முடிவெடுக்கும் உரிமைகள் சார்ந்தவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ குடியரசுத் தலைவர் ஆட்சி அதாவது ஜனாதிபதி ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கு. அப்படி வந்தாலுமே அது தொடர்ந்து 6 மாதத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்த 2 நாள்ல கூட ஒருவேளை விஜய் வந்து 118 எம்எல்ஏக்களோட லெட்டர் கொண்டு போய் கொடுத்தாருன்னா திருப்பி அவர் முதலமைச்சரை பதவி ஏற்றுக்க முடியுங்கிற நிலை தான் இருக்கு. இதுக்கு இடையில் இந்த சிக்கல் தொடர்ந்து நீடிக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் தான் வந்து விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் வரை தமிழ்நாட்டோட முதலமைச்சராக நீடிக்கிறார். அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதில் திமுக எந்த விதமான இடையூறையும் ஏற்படுத்தாதுங்கிறது தெளிவாக சொல்லிட்டாரு. அதே மாதிரி அதிமுகவை எடுத்துட்டா அங்க ஒரு சிக்கல் இருப்பதாக செய்திகள் பரவுகின்றன. என்னன்னா, விஜய் தரப்பிலிருந்து செங்கோட்டையின் வழியாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வழியில இபிஎஸ்க்கு தெரியும், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமையே அதிமுகல எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோட ஆதரவு கோரி ஏதோ பேச்சுவார்த்தை நடந்தது. அதனால எடப்பாடி பழனிசாமி பயங்கர கோபத்தில் இருக்கார் அப்படின்றலாம் நியூஸ் போயிட்டு இருக்கு. இது எந்த பின்னணியை மையமாக வச்சு இந்த செய்தி போகுதுன்னா, இப்போ ஏடிஎம்கேல எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எல்லாம் கொண்டு போய் ஒரு ரிசார்ட்ல வச்சிருக்காங்க. எப்படி விஜய் வந்து தன்னோட எம்எல்ஏஸ் கொண்டு போய் ஒரு ரிசார்ட்ல வச்சிருக்காரோ அதே மாதிரி அதிமுகவும் அந்த வேலையை செய்ய தொடங்கினதுனால இந்த செய்திகள் பரவிட்டு இருக்கு. பட் இதுல எல்லாம் வந்து நம்ம கருத்து சொல்லிட்டு இருக்க முடியாது. விஜய் வந்து எப்படி ஒரு பயத்துல அவரோட எம்எல்ஏஸ் கொண்டு போய் ஒரு ரிசார்ட்ல வச்சிருக்காரோ அதே மாதிரி அதிமுகவும் வச்சிருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுக நிச்சயமாக விஜய்க்கு ஆதரவு அளிக்க போவதில்லை. திமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களை விஜய் விலை கொடுத்து வாங்கவும் முடியாது. ஆனா திமுக வந்து தன்னோட எம்எல்ஏக்களை ரிசார்ட்ல கொண்டு போய் வைக்கல. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, விஜய் ஏற்கனவே திமுக தான் தன்னோட அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த கட்சியிலேருந்து எம்எல்ஏக்களை அவர் எடுத்து தனக்கு பயன்படுத்திட்டார்னா, அரசியல் எதிரின்னு சொன்ன ஒரு கட்சியிலேருந்து எப்படி எம்எல்ஏக்களை எடுத்து பயன்படுத்திட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதனால அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டார் அப்படிங்கிறத உண்மையா இருக்கு. இதுக்கு இடையில விஜயோட கட்சி தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி போராட்டம் நடத்தினாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருது. வேறு சிலர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இப்போ விஜய்க்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆட்சி அமைத்தால் கூட ஒரு காங்கிரஸ்லேருந்து 5 பேர் அப்படியெல்லாம் கூப்பிட்டு வச்சால் கூட அவங்க ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த முதலமைச்சர் பதவியெல்லாம் ஏற்கிறதை விட சட்டமன்றத்தை சஸ்பெண்டட் அனிமேஷன் நிலை கொண்டு போய் அடுத்த 6 மாதத்துல எலெக்ஷன் வச்சா அதில் போட்டி ஓட்டு இப்போ இருக்கிற 108ங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு 200 தொகுதியில் ஜெயிச்சு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தனிப்பட்ட நம்பிக்கை இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் அவரே கூட சிக்கலை உருவாக்க முயற்சிக்கலாம் அல்லது ஆளுநர் கேட்கிற நிபந்தனைகளை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில செய்திகள் போயிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் நாளைக்கு நாளான்னைக்கு விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வார் அப்படிங்கிறது உண்மை. அப்படி பதவியேற்றுக் கொள்ளவில்லை என்றாலும் நிறைய டைம் இருக்கு. இன்னும் ஒரு வாரம், 10 நாள், 1 மாதம் அல்லது 6 மாதத்துக்குள்ள எப்போ வேணாலும் முடிவெடுக்கலாம்.
ஆளுநர் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவார். அது வரைக்கும் ஒரு அறுதி பெரும்பான்மையை எட்ட முடியவில்லை அப்படின்னா தான் தமிழ்நாட்டில் மறுதேர்தல் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தோட இந்த பதிவை இன்னைக்கு முடிச்சுக்குவோம். வேறு சில தகவல்களோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.